மக்களே, எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்க அண்ணனை, உங்க தம்பிய, உங்க பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம். அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்க நானு எல்லாருமே, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். அப்படிதான் நான் அதை பாக்குறேன். எனக்கு சிஎம் சார்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் ஒரு விஷயத்த இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி பேசியிருப்பார். என்னன்னா, நம்ம எல்லாம் மக்களோட சர்வெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது சட்டமே என்ன சொல்லுதுன்னா, சிஎம்மாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் யாராக இருந்தாலுமே சரி, மொத்தமாக அரசாங்கமே என்னன்னா மக்களுக்கான வேலை செய்யும் பணியாளர்கள். மக்களுக்காக தான் வேலை செய்கிறாங்க, மக்களுக்காக தான் அந்த அரசாங்கம்ன்றது அரசியலமைப்பே அதான் சொல்லுது. அதனால இந்த விஷயத்த ஒரு முதல்வர் இப்படி பேசும்போது அந்த விஷயம் இன்னும் எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. இப்போ பல பேர்த்துக்கு தெரிய வரும், ஆட்சியாளர் முதல்வர்லாம் கிடையாது, மக்கள் தான். மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆட்சியாளர்களும் முடிவு பண்ணணும். அதுதான் உண்மையான அரசாங்கமாக இருக்கும்ன்றத எல்லாருக்கும் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ணனை. ஏன்னா அவன் சும்மா போலீஸாக இருந்தாலுமே சரி, ஒரு நார்மலான போலீஸாக இருந்தால் கூடமே ஒரு அதிகாரம், ஒரு திமிர் இருக்கும். ஒரு அடாவடித்தனமாக மக்களை ட்ரீட் பண்ணுறது விஷயம் இருக்கும். எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, ஒரு ஊர் தலைவராக இருந்தால் கூடமே அந்த ஊர் தலைவருக்கே அந்த அளவுக்கு ஒரு கர்வம் இருக்கும், நான் தலைவன். அப்படிலாம் இல்லாமல் அவர் முதல்வராகவே இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராகவே இருந்தாலும் சரி, மக்களுடைய பணியாளர், மக்களுக்கு வேலை செய்யும் ஒரு அரசு பிரதிநிதி. அந்த விஷயத்த முதல்வர் எப்படி பேசினாரோ அதே மாதிரி எல்லா அரசு ஊழியர்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மக்களுக்கு இன்னும் நிறைய நல்லது செய்வார்ன்ற விஷயம் நம்ம நம்புகிறோம். இன்னும் காலம் இருக்கிறது, காத்திருப்போம். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. வாகா எல்லையில் தாவைக்க அரசோட பாடல் அங்கே எப்படி ஒளிப்பதிவு செஞ்சாங்கன்னு தெரியல. அது செஞ்சது யாரும் தெரியல. ஏன்னா இது வரைக்குமே இது எனக்கு புதுசாக நான் கேள்விப்படுறேன். ஒருவேளை ஏற்கனவே நடந்திருக்கலாம், பட் எனக்கு தெரியல. ஒரு அரசோட பாட்டை இப்போ ஒரு இந்தியா பாட்டை அங்கே ஓடி இருந்தால் ஓகே, நம்ம இந்தியாவோட பெருமையை அங்கே முன்னிறுத்துறாங்க, பாடல் ஒளிப்பதிவு செய்கிறாங்க நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒரு தமிழ்நாடு மாநிலத்தோட ஒரு தலைவரோட பாட்டு, அது ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஹீரோவுடைய பாட்டு அங்கே பதிவு செய்கிறது தான் எங்கேயோ இடிக்குது. அது யார் செஞ்சாங்கன்றதுலாம் நமக்கு தெரியல. ஆனால் புதுசாக இருக்குது. எப்படிடா அங்கே போய் ஒழிச்சிருக்கோம்? எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. ஏன்னா அப்பத்துலேருந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும் விஜய் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு ஒற்றுமை இருக்குது. எல்லாமே அப்படியே ஒத்து போகுது. என்னென்னா அதே ட்ரெஸ் கோடு, அவர் பண்ணுற மாதிரி எல்லா விஷயமும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ட்ரோல் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன ஜெகன்மோகன் அண்ணன் பண்ணுறது எல்லாமே இவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய விஷயத்தில் ட்ரோல் ஆச்சு. ஒரு விஷயம் 2 விஷயம்லாம் கிடையாது, முழுக்க நிறைய விஷயம் ட்ரோல் ஆச்சு. அந்த வகையில் இந்த சட்டமன்றத்தில் விஜய் அண்ணன் போயிட்டு எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சுட்டு வருவார்ல, நான் அது கூட ஒரு யதார்த்தமாக பண்ணிருப்பான்னு நினச்சேன். அங்கே பார்த்தா அவரும் அதே பண்ணியிருக்காரு. ஒருவேளை இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா அந்த நிகழ்வு நடந்ததா, இல்லை அந்த நிகழ்வு தான் முன்னாடி நடந்ததா எனக்கு தெரியல. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு எனக்கு தெரியல, ஒருவேளை இல்லைன்றதுன்னு தெரியல. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? அந்த கருத்தை சொல்லிட்டு போங்க. லட்சக்கணக்கானவரை கூட்டி கூட்டம் போடும் போதும் சரி, ஆயிரக்கணக்கானவரை கூட்டி கூட்டம் போடும்போதும் சரி, ஏன் மரத்துல ஏறாதப்பா இறங்கு, கம்பத்துல இருந்து கீழே இறங்கு, சேரை ஏன் தலையில தூக்கி வைக்கிறன்ற ஒரு கேள்வியை கேட்காமல் சுய கட்டுப்பாடோடு ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு கற்றுக் கொடுத்தவர் தான் அண்ணன் சீமானவர். எனக்கு தெரிஞ்ச கூட்டம்னாலே, ஒரு பொதுக்கூட்டம்னாலே எனக்கு நாம் தமிழர் கட்சி தான் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த கட்சியில் உள்ள கடைக்கோடி தொண்டர்களுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு சுய கட்டுப்பாடோடு இருப்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் அந்த துண்டை தூக்கி போடுறது, கொடியை தூக்கி போடுறது, அவர் மேலே போய் எகிரி போய் விடுறது, அவரை பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து தள்ளி மூழ்கிட்டு பண்ணிட்டு கிடக்கிறதுலாம் அந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் நடக்கவே நடக்காது. அந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சி அந்த அளவுக்கு சைலண்டாக நடந்துகிட்டு இருக்கும். என்ன கேட்டால் அது வெறும் கூட்டம் இல்லை, அது ஒரு பெரிய இராணுவ கட்டுப்பாடு அப்படின்னு நான் சொல்லுவேன். தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் கீழே இருக்கிற தொண்டர்களும் செய்வான். திரும்பவே அவர் தொண்டர்களை அடிக்கிறார், பார்த்தீர்களா? அவரை மூச்சு பிடிக்க போட்டு எல்லாரும் அமுக்குன்னு அப்புறம் அடிக்காம என்ன சார் கொஞ்சமா சார் செய்வார்? ஏப்பா அவங்க கட்சியோட முழக்கம் என்ன? அடங்கமறு அத்துமீறு. எப்படி அடங்குவான் சொல்லியா? நீ தானையா சொல்லி கொடுத்த? என்ன சொல்லி கொடுத்த? அடங்கமறு அத்துமீறு. அடங்க மாட்டேன் தம்பி, மேடை விட்டு இறங்க. அடங்க மாட்டேயா தம்பி, மேடை விட்டு கீழே இறங்க. இறங்க மாட்டேயா தம்பி, சொல்றது கேளு. கேட்க மாட்டேயா? அவருக்கு கிடைத்த வெற்றியா? ஆமா, எப்படிப்பட்ட சிறுத்தை குட்டிகளை சீட்டாஸை ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா? ஏன் ப்ரோ திருமாவளவன் அண்ணன், நீங்கள் தடம் மாறினால இப்போ பாருங்க யாரெல்லாம் நம்மளை கலாய்க்கிறாங்கன்றத நீங்களே பார்த்துக்கோங்க.
அடங்கமறு அத்துமீறன்றது வந்து இதை குறிப்பிட்டோன்னு சொல்லலை, அவர் சொன்ன தத்துவம் வேற. அந்த தத்துவத்தை முழுமையாக புரிஞ்சிக்காம நீங்கள் வந்து இப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, சவுக்கு சகானான்னு சொல்லி ஒரு குற்றமும் கிடையாது, அங்கே இருக்கிற தொண்டர்களை சொல்லணும். அவர் பாருங்க கலாய்க்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஏங்க ஒரு தொண்டர்களாக இருந்தீங்க, எப்பேற்பட்ட கட்சி அது, அந்த தலைமை எப்படி நீங்கள் நடந்துக்கணும், இப்படி கட்டுப்பாட்டுன்னு இருக்கணும். என்ன நீங்கள் டிவிக்கு அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து நீங்களும் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்களா? விஜயனுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்படி கூட்டத்தை நிரப்ப வைப்பீங்க, அப்படிலாம் ஆடுவீங்க ஓடுவீங்க, ஏன் எங்கள் தலைவருக்கு அப்படிலாம் பண்ண மாட்டோமான்னு பண்ணுறீங்களா? ரொம்ப தவறுங்க. திருமாவளவனை பார்க்கும்போது எனக்கு மனசு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு, மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே தவிச்சிட்டாரு, தண்ணி குடிச்சு நிற்கும் போதெல்லாம் மனசுக்கு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. நீங்கள் என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஆறாவாரமான கூட்டம், ஆர்ப்பரித்த கூட்டம்னு சொல்கிறாங்க. மிகவும் மோசமான கூட்டம் இதுதான்.